திருச்சிற்றம்பலம். தினம் ஒரு திருமந்திரம். அண்டங்கள் தத்துவமாகி சதாசிவம் தண்டினில் சாத்த விஷாம்பவியாதனம் தெண்டினில் ஏழும் சிவாசனமாகவே கொண்டு பரம் ஜோதி கூத்துகந்தானே. திருச்சிற்றம்பலம். அண்டங்கள் தத்துவமாகி சதாசிவம் என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்போகிறோம். எண்ணற்ற அண்டங்கள் இருக்கின்றன என்பது யாவரும் அறிந்ததே. எண்ணற்ற அண்டங்கள், அளவற்ற தத்துவங்கள், சதாசிவம், சுழுமுனை, சக்தி தேவி, சாம்பவி தேவி, குண்டலினி சக்தி என்ற இந்த 7 இடங்களையும் தன் நடனத்துக்கு உரிய இடமாக கொண்டு பரஞ்சோதியாகிய பரமன் தன் கூத்தினை உகந்து நிகழ்த்துகின்றான். ஆஹா, எவ்வளவு அழகாக இருக்கிறது! நாம் நினைக்கின்றோம் நம் மனத்தில் மட்டும்தான் இவன் கூத்தை நடத்துகிறான் என்று. எவ்வளவு இடங்களில் அவன் கூத்தை அவன் நிகழ்த்துகிறான் என்று நாம் இப்பொழுது கண்டறியலாம். இந்த பிரபஞ்சத்தில், அதாவது அண்டத்தில் உள்ள அனைத்து தத்துவங்களும் படைத்தல், காத்தல், அழித்தல் போன்றவை சதாசிவமூர்த்தியின் வடிவமாகவே திகழ்கின்றன. அவரே எல்லாவற்றிற்கும் ஆதாரமானவர். நமது உடலின் முதுகெலும்பாகிய மேரு தண்டு, ஸ்பைனல் கார்டு என்று கூறுகிறோமே, அந்த மேரு தண்டு வழியே யோக ஆற்றல் மேலே ஏறுகிறது. அங்கே சாத்தவி மற்றும் சாம்பவி எனப்படும் உயர்நிலை முத்திரைகளும் சக்தியின் நிலைகளும் இறைவனுக்கு அமரும் ஆசனங்களாக, ஆசனங்கள் என்றால் தெரியுமல்லவா, இருக்கை, நாம் உட்கார்ந்து கொள்கிறோமே, அது இருக்கைகளாக அமைகின்றன. நமது உடலில் உள்ள 7 ஆதார சக்கரங்களும் மூலாதாரம் முதல் சகசிராரம் வரை ஸ்ரீபெருமான் அமர்ந்து ஆடும் ஆசனங்களாக மாறுகின்றன. அந்த 7வது நிலையான உச்சந்தலையில் சகசிராரம் என்று கூறுகிறோமே, அது இறைவன் பரஞ்சோதியாக பேரொளியாக நின்று தனது திருக்கூத்தை ஆடுகிறான். அதை யோகிகள் தங்களுக்குள் கண்டு இன்புறுகிறார்கள். ஒரு தத்துவ கதையை பார்க்கலாம். சித்தர் மரபில் ஒரு புகழ்பெற்ற பழமொழி உண்டு. அண்டத்தில் உள்ளதே பிண்டம், பிண்டத்தில் உள்ளதே அண்டம். அதாவது இந்த பிரபஞ்சத்தில் என்னவெல்லாம் இருக்கிறதோ அவை அனைத்தும் மனித உடலுக்குள்ளும் இருக்கிறது என்பதைத்தான் குறிக்கிறது. முற்காலத்தில் யோகிகள் இறைவனை ஆகாயத்தில் தேடினர். ஆனால் திருமூலர் போன்ற மகா சித்தர்கள் என்ன செய்தார்கள்? இறைவன் உனது முதுகெலும்பிற்குள் ஒளியாகி இருக்கிறானே என்று வழிகாட்டினார். சிவபெருமான் தில்லை நடராஜராக வெளியே ஆடுவது ஒரு காட்சி. ஆனால் அவர் ஏன் ஆடுகிறார்? பிரபஞ்சத்தை இயக்குவதற்காக. அதே போல ஒரு மனிதன் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி உயிரோடு இருப்பதற்கும் உணர்வுடன் இருப்பதற்கும் அவனுக்குள் ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. அந்த இயக்கமே குண்டலினி சக்தி. நன்றாக கூர்ந்து கவனிங்கள். இந்த குண்டலினி சக்தியானது என்ன செய்கிறது? முதுகெலும்பின், அதாவது தண்டு இருக்கிறதே, அதன் அடியிலிருந்து கிளம்பி ஒவ்வொரு சக்கரமாக தொட்டு ஏறி இறுதியில் உச்சந்தலையை அடையும் போது அங்கே சிவனும் சக்தியும் இணைகிறார்கள். அந்த இணைப்பில் தோன்றும் பேரொளியே பரம்ஜோதி. அந்த ஒளியில் இறைவன் ஆடும் ஆட்டத்தை காண்பதே ஒரு யோகியின் உச்சக்கட்ட இலக்காகும். சிவன் அமரும் ஆசனங்கள் பொன்னால் ஆனவை அல்ல, அவை யோகியால் வளர்க்கப்பட்ட தத்துவங்களும் அவனது உடலின் ஆதார சக்கரங்களும் என்பது இப்பாடல் சொல்லும் ஆழமான செய்தி. தண்டு என்று சொல்லுகிறாரே, அது முதுகெலும்பு, சுழுமுனை நாடியை குறிக்கிறது. சாம்பவி என்பது என்ன? ஒரு வகை யோக முதிரை. கண்கள் பாதி மூடி பார்வை உள்நோக்கி இருத்தலை சாம்பவி என்று குறிப்பார்கள். பரஞ்சோதி என்பது எல்லாவற்றிற்கும் மேலான ஒளி. இந்த தத்துவத்தில் வரும் 7 ஆதார சக்கரங்கள் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்று இருக்கிறதே, அதை தவிர்த்து சகசிராரம் இருக்கிறது பற்றி விரிவாக தெரிந்து கொண்டோம். அதனால் நாம் அந்த திருமூலர் என்னென்ன சொல்கிறார்களோ அதை ஊர்ந்து கவனித்தால் சில உண்மைகள் நமக்கு புலப்படும், தத்துவங்களும் நமக்கு புலப்பட்டுவிடும். அண்டங்கள் தத்துவமாகி சதாசிவம் தண்டினில் சாத்தவி சாம்பவி ஆதனம் தெண்டினில் ஏழும் சிவாசனமாகவே கொண்டு பரஞ்சோதி கூத்துகந்தானே. நன்றி, வணக்கம். உமா பாலசுப்ரமணியன்.